ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மைல் அகாடமி. நம்ம சேனலில் இன்னைக்கு தினம் ஒரு அறிவு சுடர் அப்படிங்கிற டைட்டிலில் அனிமல் கிங்டமில் ஃபியூ கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் இஸ் ரிலேட்டட் டு சைக்ளோஸ்டொமேட்டா? ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு சைக்ளோஸ்டொமேட்டாவை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் 4 கொடுத்துருக்காங்க. அதில் எது இன்கரெக்ட்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? தவறான ஒரு கூற்றுகள் எதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைக்ளோஸ்டொமேட்டா எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைக்ளோஸ்டொமேட்டாங்கிறது வெர்டிபிரேட்டாவோட டிவிஷன்ஸில் ரெண்டாக பிரிக்க போகிறாங்க. ஒன்று ஏக்னேத்தா, நேத்தா ஸ்டொமேட்டான்னு பிரிப்பாங்க. ஏக்னேத்தா இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜா, அதாவது தாடைகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தா ஸ்டொமேட்டா இஸ் நத்திங் பட் பியர்ஸ் ஜா, தட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஜா, அதாவது தாடைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி பிரிக்க போறாங்க. ஸோ அந்த ஏக்னேத்தாங்கிற டிவிஷனுக்கு கீழே ஒரு கிளாஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அவங்க தான் சைக்ளோஸ்டொமேட்டா. நேத்தோஸ்டொமேட்டாவுடைய கிளாஸஸ் சூப்பர் கிளாஸஸாக டிவைட் ஆகி ஒன் இஸ் பீசஸ், அனதர் ஒன் இஸ் டெட்ராபாட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியாக பிரியுதுங்க. ஸோ இந்த ஐடியா வச்சு தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். அனதர் திங், நம்ம என்சிஆர்டியில் ஒரு லைன் பை லைன் இங்கே கம்பேரிட்டிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்புன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த மெம்பர்ஸ் ஆர் எக்டோபேரசைட் ஆன் சம் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஃபியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம். த பாடி இஸ் டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் பேர்டு ஃபின்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சர்க்குலேஷன் இஸ் ஆஃப் க்ளோஸ்டு டைப். அதுக்கப்புறம் தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் பட் மைக்ரேட் ஃபார் ஸ்பானிங் டு மெரைன் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல த மெம்பர்ஸ் ஆர் எக்டோபேரசிட் அண்ட் சம் ஃபிஷஸ் அப்படிங்கிறது சைக்ளோஸ்டொமேட்டாக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்னு கூட சொல்லலாம். அதே போல பாடி இஸ் டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் பேர்டு ஃபின்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் சர்க்குலேஷன் ஆஃப் சைக்ளோஸ்டொமேட்டா என்ன டைப்ல தான் இருக்காங்க? க்ளோஸ்டு டைப், பிகாஸ் தே ஆர் வெல் டெவலப்டு பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ அப்போ பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும்போது, பிளட் வெசல்ஸ் இருக்கும்போது க்ளோஸ்டு டைப்ல தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபோர்த் பாயிண்ட், ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக சைக்ளோஸ்டொமேட்டாங்கிறவங்க மெரைன் கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஸோ மெரைன்ல இருந்து தான் ஃப்ரெஷ் வாட்டருக்கு போவாங்க ஸ்பானிங்காக. ஸ்பானிங் அப்படின்னா முட்டையிடுவதற்காக. சரிங்களா? ஸோ அப்போ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நன்னீர் உயிரினம், ஆனால் கடல் நீருக்கு முட்டையிடுவதற்காக இடம்பெயர்கின்றதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்சிஆர்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங்கா இருக்கு. ஸோ அதை கம்பேரிட்டிவா பார்த்துடலாம். பாருங்க, எக்டோபேரசைட் ஆன் சம் ஃபிஷஸ், கிவ் த எவிடன்ஸ். செகண்ட் பாருங்க, the body is divided of scales and paired fins. Here also they mention body is divided of scales and paired fins. The third statement is circulation is closed type, and the NCERT book their circulation is also closed type. But in the fourth statement, cyclostomata is a marine, but here they mentioned fresh water. So இது wrong. அப்போ கரெக்டான ஆன்சருக்கு எதுன்னு கேட்டோம்னா fourth option is the right statement for incorrect statement. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not correct about lamprey? ஓகேங்களா? லாம்ப்ரே அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் எதுக்கு ரிலேட்டடா வருதுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோஸ்டொமேட்டாவுடைய ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இவங்களுக்கு அனதர் நேம் என்ன சொல்லலாம்? பெட்ரோமைசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ ஹியர் தே ஆஸ்கிங் த கொஸ்டின் விச் இஸ் a நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு லாம்ப்ரே. சொல்ல போனால் சைக்ளோஸ்டொமேட்டாவை தான் இங்கே மறுபடியும் ஒரு இன்டைரக்டாக நம்ம கேட்க போகிறோம். பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் இதில். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கிரேனியம் அண்ட் வெர்டிபிரல் காலம் ஆர் கார்டிலேஜினஸ். எஸ், இதில் சைக்ளோஸ்டொமேட்டாவை பொறுத்த வரைக்கும் கிரேனியமும் வெர்டிபிரல் காலமும் எப்படி தான் இருந்தாங்க? கார்டிலேஜினஸ். அப்போ இவங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. லார்வல் ஸ்டேஜ் ஆப்சன்ட் இன் their லைஃப் சைக்கிள். இதில் லார்வல் ஸ்டேஜ் ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தவறு. sucking and circular mouth without jaw சொல்லியிருக்காங்க. here sucking and circular mouth is without jaw. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு.
லாம்ப்ரே ஆக்சுவலா எப்படிதான் இருந்தாங்க, மெரைன் தான். அவங்க ஃப்ரெஷ் வாட்டருக்கு போனதுக்கு எதுக்காக, ஸ்பானிங் பர்பஸ்க்காக, டு லேயிங் த எக்ஸ், எக்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஃப்ரெஷ் வாட்டருக்கு போனாங்க. ஸோ அப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் பிரகாரம் இந்த இடத்துல லாம்ப்ரேக்கு எது ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டோம்னா செகண்ட் ஆன்சருக்கு மேட்ச் ஆகுது. அதாவது லார்வா நிலை அதன் வாழ்க்கை சுழற்சியில இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஆனா என்சிஆர்டிஏல பொறுத்த வரைக்கும் லார்வா இருக்கு. அந்த லார்வா ஸ்டேஜுக்கு அப்புறம் மெட்டமார்பாசிஸ்க்கு அப்புறம் அந்த லார்வா என்னவா மாறுது, ஓஷனுக்கு ரிட்டர்ன் ஆகுதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ பாருங்க, ரெண்டு விதமான கொஸ்டின், அதுவும் எஸ்பெஷலி சைக்ளோஸ்டோமாவை பேஸ் பண்ணியே இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பாருங்க, சின்ன ஒரு பேராகிராஃப் நல்லா படிச்சோன்னா இந்த சின்ன பேராகிராஃப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம வந்து பிக் பண்ண முடியும். ஓகே, தேர்ட் கொஸ்டின், animals with soft bodied bilateral symmetry, triphloblastic and unsegmented, usually protected by the shell, it is made up of calcium carbonate. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொல்லிடலாம், மென்மையான உடல், இருபக்க சமச்சீர், மூவடுக்கு, கண்டங்களற்றது எல்லாமே யாருக்கு ரிலேட்டடானதுங்க, மொலுஸ்காக்கு ரிலேட்டடானது, அதாவது மெல்லுடலிகள்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் மெல்லுடலிகள் மென்மையான உடல்ங்கிறது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். பட் ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அதாவது மூவடுக்கு, அன்செக்மெண்டட் கண்டங்களற்ற விலங்குகள், அது பொதுவா ஒரு பாதுகாப்பு ஓடு மூலியமா கால்சியம் கார்பனேட்டாலான ஒரு பாதுகாப்பு ஓடு வந்து மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல போரிஃபெராவை பொறுத்த வரைக்கும் செக்மெண்டேஷன் எப்படி இருக்கும், செக்மெண்டேஷனே கிடையாது. ஓகே, பிளாஸ்டிக் கண்டிஷன் பார்த்தோம்னா பிரிக்க முடியாது. அதே சிமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஏசிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ போரிஃபெராவை விட்டுறலாம். எக்கினோடர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ரேடியல் சிமெட்ரி இருக்காங்க, பைலேட்ரலும் இருக்காங்க, பட் செக்மெண்டடாக இருக்காங்க. ஓகே, அதே மொலுஸ்காக்கு நம்ம பேசியாச்சு. ஆர்த்ரோபோடாவை பொறுத்த வரைக்கும் பைலேட்ரல் சிமெட்ரி தான், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான், பட் ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க, செக்மெண்டடாக இருப்பாங்க. ஆர்த்ரோபாட்ஸை பொறுத்த வரைக்கும் கணுக்காலிகள் வந்து கண்டங்கள் உடையதாக இருக்கும், அடிப்பகுதி வயிற்றுப்பகுதி. ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா காக்ரோச், கரப்பான் பூச்சை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்ப பாருங்க, மொலுஸ்கா இந்த லைன்ல அப்படியே கொடுத்துருக்காங்க, சிமெட்ரிக்கல் பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், கவர்டு பை கால்கேரியஸ் செல், அதுவும் எஸ்பெஷலி எப்படி இருக்குங்க, அன்செக்மெண்டட். எல்லா வேர்ட்ஸும் இங்கேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம மொலஸ்கா எப்படி இருப்பாங்க, சாஃப்ட் பாடி. அது மட்டும் இல்லாம ஸ்பாஞ்சி லேயர், சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயரா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்ப இதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுங்க, மெல்லுடலிகள், மொலுஸ்காங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஒற்றைப்படை ஒன்றை கண்டறியும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஃபிஷ், டாக் ஃபிஷ், ஹேக் ஃபிஷ், ஷார்க் ஃபிஷ், ஃப்ளைங் ஃபிஷ். அப்ப எல்லாருமே மீன் இனம் தானே சார், இதுல போய் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வித்தியாசம் இருக்குங்க இந்த இடத்துல. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல காண்ட்ரிக்டிஸ் ஆஸ்ட்ரிக்டிஸையும் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சைக்ளோஸ்டோமாவையும் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, எவிடன்சஸ் பாருங்க. ஸ்கோலியோடன் டாக் ஃபிஷ் இருக்கு, நமக்கு இந்த இடத்துல டாக் ஃபிஷ் இருக்காங்க, அப்ப ஸ்கோலியோடன். சரி, அடுத்தது பிரிஸ்டிஸ் ஷாஃபிஸ் இருக்கு, அதுவும் ஒரே கேட்டகரியில வராங்க, பிரிஸ்டிஸ் இங்க வராங்க, ஷாஃபிஸ். இங்க அடுத்து ஃப்ளையிங் ஃபிஷ் இருக்கு. ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்னொரு நேம் என்னதுங்க, எக்ஸோசீட்டஸ். சரி, ஃப்ளையிங் ஃபிஷ் யாருடைய கேட்டகரியில வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டிக்டிக்ஸ் கேட்டகரியில வருவாங்க. ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டிக்டிக்ஸ் கேட்டகரியில வராங்க. அதுவே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கோலியோடனும் பிரிஸ்டிஸும் பார்த்தீங்கன்னா காண்ட்ரிக்டிஸ் கேட்டகரியில வராங்க. அப்ப ரிமைனிங் இவங்க யாரு சார், ஹேக் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் அண்டர் சைக்ளோஸ்டோமேட்டா. ஸோ சைக்ளோஸ்டோமேட்டாவுடைய எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஃபிஷ், அவங்களோட இன்னொரு நேம் என்னதுங்க, மிக்சின் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ மிக்சின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர் த சைக்ளோஸ்டோமேட்டா. ஸோ அப்போ ஒற்றைப்படை இவங்க ரெண்டு பேரும், இந்த 3 பேரும் எந்த கேட்டகரியில வந்துடுறாங்க, சூப்பர் கிளாஸ். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பிஸ்ஸஸ் கேட்டகரியில காண்ட்ரிக்டிஸும் ஆஸ்ட்ரிக்டிஸும் ஒரு கேட்டகரியில வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு சூப்பர் கிளாஸ் ஆகும். இன்னொரு கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டாவும் தனியா வந்துடுறாங்க. அப்ப ஹேக் ஃபிஷ் அப்படிங்கிறது கிளாஸ் கேட்டகரியில இருக்கு, இவங்க 3 பேரும் சூப்பர் கிளாஸ் கேட்டகரியில இருக்காங்க. ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட் அப்படின்னு எடுத்தோம்னா எதை தாங்க சொல்லணும், ஹேக் மீன்கள்ல தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is not valid for generalized mollusca? பாருங்க, another question, mollusca.
The body is segmented into head, visceral mass, foot. Rasping tongue like organ, radula இருக்கு. மொலுஸ்காவுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரே யாரு தாங்க? radula தாங்க ஸ்பெஷல் ஆர்கன். அது மட்டும் இல்லாம மொலுஸ்காவுடைய மேண்டில் கேவிட்டி என்ன இருக்குங்க? கில்ஸோட பிரசன்ட் ஆயிருக்கு. எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு எது வந்து மொலுஸ்காக்கு ஜெனரலைஸ்டு மொலுஸ்காக்கு சொல்ல முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவான மொலுஸ்காவிற்கு எது செல்லாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப உடலானது தலை, உள்ளுறுப்பு, நிறை, பாதம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. உடல் இருக்கு, தலை இருக்கு, உள்ளுறுப்பு நிறைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல விசரல் மாஸ் பதிலா எப்படி வரணுங்க? விசரல் ஹம்ப் அப்படின்னு வரணும். ஃபூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மஸ்குலார் ஃபூட் அப்படிங்கிறது இருக்கணும். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரைட்டு. எது எது? ஸோ ராஸ்பிங் ராடுலா ரைட்டு, மேண்டல் கேவிட்டி ரைட்டு, எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் ரைட்டு. இது மட்டும் மேட்ச் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சருக்கு வெரி சிம்பிளஸ்ட் ஒன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். The following are the statement about non-chordates. கீழே கொடுத்துருக்கிறது non-chordatesக்கு ரிலேட்டடா சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். அது எதெல்லாம் கரெக்டா அப்ரோப்ரியேட்டா அந்த non-chordatesக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா சம் கார்டேட்ஸுக்கும் ரிலேட்டடா இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு non-chordatesக்கு மட்டும் எது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த கொஸ்டினை தெரியணும்னா நமக்கு என்சிஆர்டில 2 டேபிளர் காலமா டிஃபரன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. கார்டேட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, புரோட்டோ கார்டேட் வரதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும், புரோட்டோ யூரோ கார்டேட் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளர் காலம் தரவா இருந்தால் இந்த ஆன்சருக்கு ஈஸியாக பிக் பண்ணிடலாம். Pharynx is perforated by gill slits. Notochord absent. Central nervous system is dorsal. Heart is dorsal if present. Post-anal tail is absent. ஓகே, ஸோ pharynx is perforated by gills அப்படிங்கிறோம். எஸ்பெஷலி இது யாருக்கு இருக்கும்னா கார்டேட்ஸுக்கு இருக்குங்க. முதுகு நான் உடையவைகளுக்கு இருக்கும், முதுகு நான் அற்றவைகளுக்கு இருக்காது. நோட்டோகார்ட் ஆப்சன்ட் நான் கார்டேட்ஸ். ஸோ அப்போ இது மேட்ச் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல். இது யாருக்கு அப்படின்னா கார்டேட்ஸுக்கு டார்சல் சைடில் இருக்குங்க. ஹார்ட் இஸ் டார்சல் இஃப் பிரசன்ட். ஆமா சார், நான் கார்டேட்ஸ்னா ஹார்ட் இருக்காது மேக்ஸிமம். அப்படி இருந்தாலும் எந்த கேட்டகரியில தான் இருப்பாங்க? டார்சல் கேட்டகரி. அப்போ இவங்களும் நான் கார்டேட்ஸுக்கு எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆனல் டைல் கிடையாது, ஆப்சன்ட். ஸோ அப்போ பிடிஇ. இதுக்கான எவிடன்சஸ் நம்ம பார்க்கணும்னா நம்ம அந்த டேபிள் காலத்துல நான் கார்டேட்ஸை பாருங்க. நோட்டோகார்ட் ஆப்சன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? வென்ட்ரலா இருக்கணும். பட் ஆனா இங்க டார்சல்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப டார்சல்னா யாருக்கு போயிடும்? கார்டேட்ஸுக்கு போயிடும். ஹார்ட் இஸ் டார்சல் இஃப் பிரசன்ட். எஸ், ஹார்ட் வந்து டார்சலா தான் இருப்பாங்க இஃப் பிரசன்டா இருந்தா. ஓகே, போஸ்ட் அனல் டைல் ஆப்சன்ட். எஸ், போஸ்ட் அனல் டைல் ஆப்சன்ட். அப்போ ஆப்ஷன் எது சொல்லலாம்? போஸ்ட் அனல் டைல்னா வெரி சிம்பிள்ங்க, பிந்தைய வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உடலுக்கு பிந்தைய வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிடிஇ மேட்ச் ஆகுது. ரைட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு நான் கார்டேட்ஸுக்கு ஆப்ஷன் பிடிஇ அப்படிங்கிறது நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு பாருங்க. ஆஸ்ட்ரிக்டிக்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஆஸ்ட்ரிக்டிக்ஸ்னா என்னதுங்க? முள்ளெலும்பு மீன். கான்ட்ரிக்டிக்ஸ்னா குருத்தெலும்பு மீனுன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் ஆனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டா ராங்கான்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ்ட்ரிக்டிக்ஸ் ஷோ பிரசன்ஸ் ஆஃப் பிளெக்காய்டு ஸ்கேல்ஸ். அதுவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல மவுத், ஆஸ்ட்ரிக்டிக்ஸ் மவுத் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? டெர்மினலா இருக்கு. அது மட்டும் இல்லாம கில்ஸ் வந்து ஒப்பர்குலத்தால கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செவில்கள் எல்லாம் செவில் மூடியால் மூடப்பட்டிருக்கும். செவில் மூடினா இந்த இடத்துல ஒப்பர்குலம். சரிங்களா, செவில்கள் அப்படின்னா இந்த இடத்துல கில்ஸ். அப்ப வாய்ப்பகுதி எப்படி இருக்கு? மவுத் வந்து டெர்மினல், அதாவது முனைப்பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப நீங்க அப்படியே ஆஸ்ட்ரிக்டிக்ஸ் அப்படியே ரீகால் பண்ணீங்கன்னா ஆஸ்ட்ரிக்டிக்ஸுக்கு கில்ஸ் கவர்டு பை ஒப்பர்குலம் ரைட்டு, மவுத் வந்து மோஸ்ட்லி டெர்மினல், இதுவும் ரைட்டு. ஆனா ஆஸ்ட்ரிக்டிக்ஸ் உடைய ஸ்கேல்ஸ் எப்படி இருந்தாங்கங்க? பிளக்காய்டு கிடையாது. அதுக்கு பதில் எப்படி இருக்கணும்? சைக்ளாய்டு இல்லைன்னா டினாய்டு ஸ்கேல்ஸ். சரிங்களா, பிளக்காய்டு செதில்கள் யாருக்கு தான் வரணும்? கான்ட்ரிக்டிக்ஸ் தான் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், பி ஸ்டேட்மெண்ட் ரைட். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணோம்னா செகண்ட் ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட்டு அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேடியல் சிமெட்ரி இஸ் நாட் ஃபவுண்ட் இன் அடல்ட்ஸ் ஆஃப் ஃபைலம்.
ஓகே. எந்த ஃபைலத்தோடைய ரேடியல் சிமெட்ரி அடல்ட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அழகா நமக்கு தெரியும். இந்த ரேடியல் அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் அதுக்கு தான் நமக்கு எப்படி இருக்கும், ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம படிப்போம் மேக்ஸ்ல. அப்போ நம்மளுடைய ஆர்கானிசம் ரேடியஸா இருந்துச்சுன்னா, சர்க்குலர் ரிங் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் எப்படி இருப்பாங்க, ரேடியல் சிமெட்ரி இருக்குங்க. ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது சியோலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, எக்கினோடெர்மேட்டாலாம் நடுவுல சென்டர்ல சர்க்குலர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பாங்க. அப்ப கம்பல்சரி அவங்களுக்குலாம் என்ன இருக்குங்க, ரேடியல் சிமெட்ரி இருக்கும். அப்ப மீதி யாருக்கு இருக்காதுன்னு கேட்டாங்கன்னா அழகா டக்குன்னு சொல்லிடலாம், அரைநாணிகள். அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய முதியவர்கள் அடல்ட்ல பாத்தீங்கன்னா ஆரசமச்சீர் கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாம் இங்கேயே சொல்லியிருப்பாங்க. சியோலன்ட்ரேட்டா எப்படி இருக்கு பாருங்க, ரேடியல். டீனோஃபோரா எப்படி இருக்கு, ரேடியல். எக்கினோடெர்மேட்டா பாருங்க அடல்ட், அது எஸ்பெஷலி அடல்ட் எப்படி சொல்லியிருக்காங்க, ரேடியல். ஆனா லார்வா என்ன ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க எக்கினோடெர்மேட்டாவை பொறுத்த வரைக்கும், பைலேட்ரல் சிமெட்ரி தாங்க அவங்களுக்கு. ஆனா ஹெமிகார்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிமெட்ரி எப்படி இருப்பாங்க, பைலேட்ரல் சிமெட்ரி. அழகா சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். which one of the following statement is incorrect? இதுல 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா மீசோக்லியா இஸ் பிரசன்ட் பிட்வீன் எக்டோ அண்ட் எண்டோ. நமக்கு தெரியும் 3 லேயர் இருக்கும். எக்டோ இருப்பாங்க, மீசோ இருப்பாங்க, தென் எண்டோ இருப்பாங்க. ஸோ இந்த 3 லேயர்ல மீசோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருந்தாங்கன்னா ஒரு லேயரா இருப்பாங்க. மீசோ ஆப்சென்ட்னா அது என்ன ஃபார்ம்ல தான் இருக்கும், மீசோக்லியா. அந்த மீசோக்லியா எப்பயுமே எக்டோக்கும் எண்டோக்கும் நடுவுல தான் இருப்பாங்க. அது கரெக்ட். அது எஸ்பெஷலி ஓப்லியால இருப்பாங்க. அப்ப ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆஸ்ட்ரியாஸ் எக்ஸிபிட் ரேடியல் சிமெட்ரி. எஸ், ஆஸ்ட்ரியாஸ் வந்து எப்பயுமே ரேடியல் சிமெட்ரியை வச்சிருப்பாங்க. ஃபேசியோலா சூடோசியோலமேட் கொஞ்சம் யோசிக்கணும். ஃபேசியோலா எதுக்கு, பிளாட்டிகல் மின்தஸ்ல இருப்பாங்க. பிளாட்டிகல் மின்தஸ்ல ஏசியோலமேட். அப்ப இது வந்து ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கு. டீனியா இஸ் ஏ ட்ரிப்ளோபிளாஸ்டிக். எஸ், டீனியா வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஸ்ட்ரியாங்கிறது என்னதுங்க, நட்சத்திர மீன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நட்சத்திர மீனுக்கு ரேடியல் சிமெட்ரி. ஓகேங்களா? ஸோ அப்போ அது ரைட்டு. டீனியா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ரைட்டு. அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபேசியோலா வந்து போலி உடற்குழி கிடையாதுங்க. உடற்குழி அற்ற விலங்குன்னு நம்ம சொல்லணும். பிகாஸ் தட்டை புழுக்கள் எல்லாம் உடற்குழிகள் கிடையாது. அப்போ ஃபேசியோலா இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் திஸ் கிவன். ஓகே. So the last question. In the given statement, given list, how many animals have vertebral column, cranium and jaw? என்னென்ன கொடுத்துருக்காங்க, சி ஹார்ஸ் தமிழ்ல கடல் குதிரை, ஹெட்மேனியா அதே ஹெட்மேனியானே எடுத்துக்கலாம், எர்த்வாம் மண்புழு, தவளை ஃப்ராகு, ஹேக்ஃபிஷ், ஆம்பியாக்சஸ், பெட்ரோமைசன், ஸ்னேக்கு, டார்பிடோ. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கிளப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு தான் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் வெர்டிபிரல் காலமும் இருக்கணும், கிரேனியமும் இருக்கணும், ஜாவும் இருக்கணும். அழகா சொல்லிடலாம். முதுகெலும்புடைய உயிரினங்களுக்கு மேக்சிமம் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் வச்சோம்னா யாருக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கும், மண்டை ஓடு இருக்கும். கிரேனியம் அப்படிங்கிறது மண்டை ஓடு, நமக்கு பாதுகாப்பா ஸ்கல் மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். அதே போல ஜா அப்படி டக்குன்னு சொல்லணும்னாலே தவளைக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஓகேங்களா? ஜா இருக்கு, வெர்டிபிரல் முதுகெலும்பு தண்டு இருக்குது, வாய் பகுதி ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாமே ப்ரெசென்ட். உடனே ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேக்குக்கு சொல்லலாம். ஸ்னேக்குக்கு எலும்பு கூடு, எலும்பு சட்டகம்லாம் இருக்கு, படிச்சிருக்கோம் நம்ம. பாம்புக்கு வந்து வாய் 2 பகுதியா ஜா ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணுது. பாம்புக்கு தலை இருக்கு, சரிங்களா, கிரேனியம். அப்ப கண்டிப்பா மண்டை ஓடு இருக்கும் பாம்புக்கு. ஓகே. ஸோ அப்போ இது ஈஸியாக டக்குன்னு பார்த்த உடனே 2 இது ஹிண்ட் எடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கு ஏதாச்சும் இருக்கான்னு வெரிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கு நான் ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. சி ஹார்ஸ் கடல் குதிரையை பார்த்துருப்போம். ஸோ கடல் குதிரை எதில் வருது, பிஸ்ஸஸ் கேட்டகரியில் வராங்க. பார்க்கறதுக்கு நல்லா எலும்பு மாதிரியே கொஞ்சம் முள்ளெலும்பு மீன் கேட்டகரியில் வராங்க. அப்போ கண்டிப்பாக முள்ளெலும்புனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு என்னதான் இருக்குங்க, வெர்டிபிரல் காலம் இருக்குங்க. தலை வந்திருக்கு, தலை உருவாகி இருக்கு அழகா, கிரேனியம் இருக்கு. இவங்களுக்கு ஜா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஜா இருக்கு, பட் ஆனா இவங்களுக்கு எப்படி இருக்கு, இம்மூவபிளா இருக்கு. சரிங்களா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜா வந்து இம்மூவபிள். அப்ப 3 ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஹெட்மேனியா பாருங்க, நார்மலா ஒரு ஜெல்லி டைப்ல இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் யாருங்க, லோவர் வெர்டிபிரேட்ஸ், சரி லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ். அப்ப அவங்களுக்கு போய் எப்படி வெர்டிபிரல் காலம் நம்ம போய் தேட முடியும், ஸோ முடியாது. ஸோ அப்ப ஹெட்மேனியாவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க.
எர்த்துவாம் மண்புழு, அன்னலிடாக்கு எலும்பு இருக்கா? கிடையாது. ரிஜெக்ட் பண்ணுங்க. ஹேக் ஃபிஷ். ஹேக் ஃபிஷ் எதில் படித்தோம்? சைக்ளோஸ்டொமேட்டால படித்தோம். மிக்சின்க்கு இருக்குன்னு சொல்லி படித்தோம். இவங்க வெர்டிபிரேல தான் வராங்க. பட் ஆனால் என்ன கிடையாதுங்க, ஜா கிடையாது. ஆம்பியாக்சஸ். ஸோ ஆம்பியாக்சஸ் எங்கே படித்தோம்? யூரோகார்டேட்டால செஃபலோகார்டேட்டால பிராங்கியோஸ்டோமாவுடைய அனதர் நேம் தான் ஆம்பியாக்சஸ். ஸோ அவங்களுக்கும் கிடையாது. பெட்ரோமைசான் நம்ம படிச்சிருக்கோம். பெட்ரோமைசான் எதில் தான் வராங்க? சைக்ளோஸ்டொமேட்டா கேட்டகரியில். லாம்ப்ரேவுடைய அனதர் நேம். ஸோ அவங்களுக்கும் ஜாலாம் பெருசாக கிடையாது. அதே போல் கிரேனியம் வந்து கிடையாது அவங்களுக்கு. அண்ட் ஃபைனலி டார்பிடோ. பாருங்க, டார்பிடோ இங்கே வச்சிருக்கேன். லைக்ஸ் தி ஸ்ட்ரக்சர். மண்டவோடுலாம் பாதுகாப்பாக இருந்தாலும் முதுகெலும்பு வித்தியாசப்பட்டிருக்கும். ஜா கிடையாது, இவங்களுக்கு வித்தியாசமான படுது. ஸோ அப்போ இவங்களெல்லாம் விட்டோம்னா நமக்கு மீதி எத்தனை தாங்க கரெக்டாக மேட்ச் ஆகுது? சீ ஹார்ஸு, ஃப்ராகு, ஸ்னேக்கு, இது 3 தான் நமக்கு மேட்ச் ஆகுது. சரிங்களா? 3 ஆன்சர் அப்படிங்கிறது ரைட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10 கொஸ்டின்ஸ். இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு அனிமல் கிங்டமும் அப்படியே ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.